வணக்கம். இன்று பைபிளில் உள்ள மிகவும் வசீகரிக்கும் கதைகளில் ஒன்றின் மூலம் உத்வேகம் தரும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம், சாரா மற்றும் ஐசக் கதை. எனவே சற்று பின்னோக்கிச் செல்வோம். ஆபிரகாம் முதலில் ஆபிராம் என்று பெயரிடப்பட்டவர் ஹாரானில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது கடவுள் அவரை தனது தாயகத்தை விட்டு வெளியேறி அவர் காண்பிக்கும் இடத்திற்கு செல்ல அழைத்தார் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று நம்புங்கள். அதுவே சிறந்த நம்பிக்கை. இப்போது இந்த பயணத்தில் ஆபிரகாம் தனியாக இருக்கவில்லை. முதலில் சாராய் என்று பெயரிடப்பட்ட அவருடைய மனைவி சாரா அவருக்கு பக்கத்தில் இருந்தார். அவர்கள் குழந்தை இல்லாதவர்களாகவும் ஏற்கனவே மிகவும் வயதானவர்களாகவும் இருந்தனர். ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமிடம் அவருடைய சந்ததியினர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஏராளமானவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார். மிகவும் வாக்குறுதி இல்லையா? ஆனால் சாரா இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். நேரம் ஓடுகிறது. மேலும் சந்தேகங்கள் ஊடுருவத் தொடங்குகின்றன. விரக்தியில் இருக்கும் சாரா ஆபிரகாம் தனது பணிப்பெண்ணான ஹாகாருடன் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறாள். அதனால் இஸ்மவேல் பிறந்தார். ஆனால் கடவுளின் வாக்குறுதி குறிப்பிட்டது, சாரா ஒரு மகனை பெறுவாள். ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருந்தபோது கடவுள் அவருக்கு மீண்டும் தோன்றினார். அவருடைய வாக்குறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவர் ஆபிராமின் பெயரை ஆபிரகாம், அதாவது பல நாடுகளின் தந்தை என்றும், சாராயின் பெயரை இளவரசி என்று பொருள்படும் சாரா என்றும் மாற்றினார். இது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது. பின்னர் அந்த அதிசயம் நடந்தது. அவர்களின் வயதான போதிலும் சாரா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார், ஐசக். அவரது பெயரின் அர்த்தம் அவர் சிரிக்கிறார் என்பதாகும். கடவுளின் வாக்குறுதிகளுக்கு நேரமாகலாம், ஆனால் அவை எப்போதும் நிறைவேறும் என்பதை இது ஒரு அழகான நினைவூட்டல். ஆனால் கதை அங்கு முடிவதில்லை. கடவுள் ஆபிரகாமின் விசுவாசத்தை கற்பனை செய்ய முடியாத வகையில் சோதித்தார். அவர் ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலி கொடுக்கச் சொன்னார். ஆபிரகாம் மனமுடைந்த ஆனால் உண்மையுள்ள கீழ்ப்படிய தயாராக இருந்தார். அவர் ஈசாக்கை பலியிடப் போகையில் கர்த்தருடைய தூதன் குறுக்கிட்டு அதற்கு பதிலாக பலியிட ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். இது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த சோதனை. மற்றும் ஆபிரகாம் தேர்ச்சி பெற்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு வழிவகுத்த வம்சாவளியில் ஐசக் ஒரு முக்கிய நபராக இருப்பார். இந்த கதை விசுவாசத்தை பற்றியது மட்டுமல்ல, இது நம்பிக்கை, கீழ்ப்படிதல் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகளை நாம் நம்பும்போது நடக்கும் நம்ப முடியாத விஷயங்களை பற்றியது. எனவே அடுத்த முறை வாழ்க்கை கடினமாகிவிட்டால் ஆபிரகாம், சாரா மற்றும் ஐசக்கின் பயணத்தை நினைவில் வையுங்கள். வருத்தப்பட வேண்டாம். கடவுளின் நேரம் சரியானது என்று நம்புங்கள். இயேசுவை நம்புவது விசுவாசத்தின் ஒரு மூலக்கல்லாகும். நம்பிக்கையை வலுவாக வைத்திருங்கள். இந்த நம்பிக்கை வெல்லும். ஐசக் மற்றும் ஜேக்கப் மரபு. ஐசக் மற்றும் அவரது மகன் ஜேக்கப் விட்டுச் சென்ற பாரம்பரியத்துடன் பைபிள் வழியாக நமது பயணத்தை தொடர்வோம். ஆபிரகாம் மற்றும் சாராவின் அதிசய குழந்தையான ஐசக் கடவுளின் வாக்குறுதியின் தொடர்ச்சியில் ஒரு முக்கிய நபராக வளர்ந்தார். ஈசாக் முதிர்ச்சியடைந்த போது அவர் ரெபெக்காளை மணந்தார். மேலும் அவர்களுக்கு இரட்டை மகன்கள் ஏசா மற்றும் ஜேக்கப் பிறந்தனர். ஆரம்பத்திலிருந்தே இந்த இரண்டு சகோதரர்களும் ஒரு கொந்தளிப்பான கசப்பான உறவுக்கு விதிக்கப்பட்டனர். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பெரியவர்கள் இளையவர்களுக்கு சேவை செய்வார்கள் என்று கடவுள் ரெபெக்காவுக்கு வெளிப்படுத்தினார். இது அவர்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும் தீர்க்க தரிசனம். மூத்தவரான ஏசா ஒரு திறமையான வேட்டையாடுபவர் மற்றும் ஈசாக்கின் விருப்பமான மகன். இளையவரான ஜேக்கப் அமைதியான மனிதராக இருந்தார். அவர் கூடாரங்களில் தங்கியிருந்தார் மற்றும் ரெபெக்காவின் விருப்பத்திற்கு ஆளானார். ஒரு நாள் ஏசா வயல்களில் இருந்து பசியுடன் திரும்பினார். ஜேக்கப் வாய்ப்பை பயன்படுத்தி அவரது பிறப்புரிமைக்கு ஈடாக ஒரு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் அவருக்கு வழங்கினார். விரக்தியின் ஒரு தருணத்தில் ஈசா ஒப்புக்கொண்டார். எதிர்கால மோதலுக்கு களம் அமைத்தார். ஈசாக்குக்கு வயதாகி கண் பார்வை மங்கி போனதால் ஏசாவை ஆசீர்வதிக்க எண்ணினார். அதனால் குடும்பத் தலைவராக தனது அந்தஸ்தை பாதுகாத்தார். இருப்பினும் ரெபெக்காவும் ஜேக்கப்பும் ஈசாக்கை ஏமாற்ற ஒரு திட்டத்தை வகுத்தனர்.
ஜேக்கப் ஏசாவாக மாறுவேடமிட்டு ரெபெக்காவின் உதவியுடன் தன் சகோதரனுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றார். ஏசா ஏமாற்றத்தை கண்டுபிடித்த போது அவர் கோபமடைந்தார் மற்றும் யாக்கோபை கொன்றுவிடுவதாக சபதம் செய்தார். ஜேக்கப் தனது மாமா லாபானின் வீட்டிற்கு ஓடும்படி கட்டாயப்படுத்தினார். ஜேக்கப்பின் பயணம் எளிதல்ல. அவர் பல வருடங்கள் லாபானிடம் பணிபுரிந்தார். லேயாவையும் ராகேலையும் மணந்தார். மேலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் தலைவர்களாக ஆகக்கூடிய 12 மகன்களை பெற்றெடுத்தார். அவரது சோதனைகள் முழுவதும் ஜேக்கப் கடவுளுடன் பல சந்திப்புகளை அனுபவித்தார். ஒரு ஆழமான மல்யுத்த போட்டி உட்பட அவர் இஸ்ரேல் என்று மறுபெயரிடப்பட்டார். அதாவது கடவுளுடன் போராடுபவர் ஐசக் மற்றும் ஜேக்கப் பற்றிய இந்த கதை கடவுளின் அசைக்க முடியாத உண்மைத்தன்மை மற்றும் தலைமுறை தலைமுறையாக அவருடைய திட்டங்களுக்கு ஒரு சான்றாகும். மனித குறைபாடுகள் மற்றும் வஞ்சகங்கள் இருந்த போதிலும் கடவுளின் வாக்குறுதிகள் உறுதியாக இருந்தன. அவருடைய தெய்வீக நோக்கம் நிறைவேறியது. எனவே ஐசக் மற்றும் ஜேக்கப் ஆகியோரின் பாரம்பரியத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது பெரிய படத்தை பார்க்க முடியாவிட்டாலும் கடவுளின் திட்டங்கள் எப்போதும் செயல்படுகின்றன என்பதை நினைவில் கொள்வோம். விசுவாசத்தை வைத்திருங்கள். அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ளுங்கள். பைபிள் மூலம் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் பிரார்த்தனைகளுக்கான ஆசீர்வாதங்களையும் பதில்களையும் சரியான நேரத்தில் நீங்கள் அனைவரும் பெறட்டும். ஆமென். இந்த கதையை நீங்கள் அறிவூட்டுவதாக கண்டால், மேலும் விவிலிய கதைகள் மற்றும் தினசரி வசனங்களுக்கு லைஃப்ஸ் பாஸ்வேர்டுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த முறை வரை உங்கள் நம்பிக்கையை வலுவாக வைத்திருங்கள் மற்றும் கடவுளின் சரியான நேரத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.